ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவே. இன்றைக்கி நம்ம எம்டிஆர் குலோப் ஜாம் மாவை வச்சு குலோப் ஜாம் செய்ய போகிறோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாங்கள் குலோப் ஜாம் செய்ய போகிறோம். இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு எம்டிஆர் குலோப் ஜாம் மிக்ஸ் தாங்க எடுத்துருக்கிறேன் பாக்கெட்டு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குலோப் ஜாம் மாவை சளிச்சு எடுத்துக்கலாங்க. மாவு ஜலிச்சுட்டேங்க. நீங்கள் ஜலிச்சும் போட்டுக்கலாம், நம்ம அப்படியே போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக நான் 1/4 டம்ளர் பால் ஊற்றுறேங்க. கூலான பால் தாங்க ஊற்றணும், சூடாக ஊற்றக்கூடாது. ஏன்னா தண்ணியிலையும் செய்யலாம், பால்லையும் செய்யலாங்க. நான் பாதி பால் பாதி தண்ணி ஊற்றுறேங்க. பேஞ்சிக்கலாங்க. லேசாக தான் கை வச்சு பேயணுங்க, ரொம்ப சப்பாத்தி மாவு அளவுக்கு பேயக்கூடாதுங்க. இல்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. மாவு பேஞ்சாச்சுங்க. 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நம்ம சர்க்கரை பாவு வச்சுக்கலாங்க. அதில் இந்த கப்பில் ஒரு கப்பெல்லாம் எடுத்துருக்குறேங்க. இன்னொரு 1/2 கப் போட்டுக்கலாங்க. 1/2 கிலோ அளவு. அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாகு காய்ச்சி அடுப்பத்தை வச்சு குண்டா அடுப்பில் வச்சுட்டேங்க. பாகு பதெல்லாம் தேவைங்க இல்லைங்க, பிசு வந்தால் போதும். தட்டி வச்சு ஏலக்காயை போட்டுக்கலாங்க. மாவு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். நெய்யோ எண்ணெயோ கையில் அப்ளை பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாங்க. உருண்டை பிடிச்சிட்டோங்க. நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடைசட்டி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கை பொறுக்கிற சூடாகிடுச்சிங்க. ரொம்ப ஆயில் காயக்கூடாது. இப்போ நம்ம போட்டுக்கலாங்க. ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கணுங்க. வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம்.
சுகர் சிரப்பில் போட்டுறேங்க. நான் சுகர் சிரப்பு முன்னாடியே வச்சுட்டேங்க, அதனால் இது சூடாக போடுறேன். ஏதாவது ஒரு சூடாக இருக்கணுங்க. திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தால் தாங்க ஒரே மாதிரியே வேகும். எல்லாம் போட்டாச்சுங்க சுகர் சிரப்பில். இது ஊறட்டுங்க, ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். பாருங்க, குலோப்ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க, சாஃப்டாக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருக்குது.